பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய கவிதை நீ வார்த்தைகள் நான். அத்தியாயம் 15. வீட்டிற்கு முன் ஆட்டோவை நிறுத்திவிட்டு பூட்டை திறந்து கொண்டு உள்ளே சென்றான் கோபி. உயர் பின்னப்பட்ட மர சோஃபாவில் சென்று கால்களை நீட்டி சாய்ந்து அமர்ந்தவனுக்கு எண்ணம் எல்லாம் ரிதியையே சுற்றி சுற்றி வந்தது. அந்த கண்கள், அந்த பாவம், அவள் கோபம், இவையெல்லாம் அவனுக்கு பரிச்சயமானதாக தோன்ற அதையே யோசித்தவாறு கண்கள் மூடி அப்படியே அமர்ந்திருந்தான். அவளுடைய பேச்சும் கோபமும் அவன் மனதை நெருங்கச் செய்தது. போதாததற்கு அவள் முகம் அவன் கண்முன்னே வந்து வந்து சென்றது. அலைப்பாய்ந்து அவன் மனதை கட்டுப்படுத்த போராடி கொண்டிருந்தான். அன்று ஃபார்ம் ஹவுஸிற்கு அஸ்வினை அழைத்து வர சென்றபோது அவளை சரியாக கவனிக்கவில்லை. இருந்த கோபத்தில் அவள்தான் ரிதன்யா என்றதும் பட்டென்று அரைந்துவிட்டு வந்துவிட்டான். இன்று அவளை காணச் சென்றபோது அவளின் தீர்க்கமான பார்வை அவன் மனதை ஊடுருவி சென்றது. அப்பார்வையின் பொருளை உணர முடியாமல் தவித்தான் கோபி. அவள் நினைவை மிகவும் கஷ்டப்பட்டு தள்ளி வைத்தவன், என்ன ஆச்சு கோபி உனக்கு? யாரோ ஒரு பொண்ணு மேலே இத்தனை வருஷம் இல்லாத எண்ணம் ஏன்? எதுக்காக அவளை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருக்க? இது சரியில்லை, தப்பு பண்ணுற என்று அவன் புத்தி அவனை இடித்துரைத்தது. எழுந்து அமர்ந்து தன் தலையை ஆட்டி சிலுப்பி கொண்டவன் வேகமாக வீட்டை பொட்டிக்கொண்டு சவாரியை தேடி சென்றான். அத்தோடு ரிதன்யாவை மறந்து அவன் வேலைகளை பார்க்க ஆரம்பித்து விட அவளோ கோபியை பற்றிய யோசனையிலேயே இருந்தாள். மாலை விடுதிக்கு வந்த பின்பும் அவள் எண்ணம் கோபியையே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தது. சொந்தங்கள் கூட தள்ளி நின்று பார்க்கும் இக்காலத்தில் எந்த சொந்தமும் இல்லாத ஒருவனை அரவணைத்து ஒருவனால் இப்படி பார்த்து கொள்ள முடியுமா? இப்படி பாசம் வைக்க முடியுமா? அவன் கண்ணில் தான் அன்று எவ்வளவு கோபம்! அது எல்லாம் அஸ்வினுக்கானது தானே. அஸ்வின் கொடுத்து வைத்தவன் என்று அவன் மேல் சிறிது பொறாமையும் எழுந்தது. அவளுக்கு கார்த்திக்கின் ஞாபகம் வந்தது. உடனே அவனை அழைத்தாள். 2-3 முறை அழைத்தும் அவன் அழைப்பை ஏற்கவில்லை. சில நிமிடங்கள் கழித்து, ஐ எம் இன் மீட்டிங், வில் கால் யூ லேட்டர் என்று அவனிடம் இருந்து மெசேஜ் வந்தது. அதை கண்டு புன்னகைத்து கொண்டாள். ஏனோ அஸ்வினை முதலில் பார்த்தபோது கார்த்திக்கின் ஞாபகம்தான் வந்தது. அது எவ்வளவு பொருத்தம் என்று இப்பொழுது யோசித்தாள். கார்த்திக் விஸ்வாவின் அரவணைப்பில் வளர அஸ்வினோ கோபியின் அரவணைப்பில் வளர்ந்திருக்கிறான் என்று எண்ணினாள். கார்த்திக்கை முதலில் பார்த்த ஞாபகம் அவள் நினைவில் வந்தது. அவனுடைய 10 வயதில் ஆசிரமத்தில் கொண்டு வந்து அவனை விட்டார் ஒருவர். அப்பொழுது ரிதன்யாவிற்கு 11 வயது. அவள் 7 வயதிலிருந்து அங்கேதான் இருக்கிறாள். ஆனால் யாரிடமும் பழக மாட்டாள், யாரிடமும் அதிகம் பேசவும் மாட்டாள். ஏனோ யாரும் தன்னோடு எப்பவும் இருக்க மாட்டார்கள் என்ற எண்ணம் அந்த சிறு வயதிலேயே அவள் மனதில் பதிந்துவிட்டது. அதனால் தான் தனியாகவே இருந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருந்தவளின் மனதை மாற்றியவன் கார்த்திக் தான். வந்த புதிதில் எந்நேரமும் அழுது கொண்டே இருக்க எல்லோரும் சமாதானப்படுத்தி பார்த்தும் அவன் அழுகையை நிறுத்த மாட்டான். அதில் எரிச்சலுற்றவள் ஒரு நாள் அவனிடம் சென்று, வாயை மூடு என்று அதட்டினாள். அதில் பயந்து கப் என்று வாயை மூடிக்கொண்டான். என்ன பிரச்சனை உனக்கு? நாங்கள் எல்லாம் இன்னும் சின்ன வயசுலேருந்தே இங்கே இருக்கோம். நாங்கள் எல்லாம் இப்படி தான் அழுதுகிட்டு உட்கார்ந்துருக்கோமா? இன்னொரு தடவை இப்படி அழுறதை பார்த்தா அவ்வளவுதான் என்று மிரட்டி விட்டு செல்ல அதன் பிறகு அவளுக்கு பயந்து அழுவதை நிறுத்திவிட்டான் கார்த்திக். ஆனாலும் விஸ்வா வந்து பார்த்து விட்டு சென்ற பின் அந்த இரவு அழுது கொண்டுதான் இருப்பான். இவளுக்கோ அவனை பார்க்க பாவமாக இருக்கும். ஒரு நாள் அவனிடம் சென்று பேசினாள். உனக்காச்சும் அண்ணன்னு ஒருத்தர் இருக்காரு. எப்படியும் ஒரு நாள் அவர் வந்து உன்னை கூட்டிக்கிட்டு போவார். ஆனால் எங்களுக்கெல்லாம் யார் இருக்கா? அப்படி பார்க்கும்போது எங்களை விட நீ பரவாயில்ல தானே, அப்படி யோசிச்சுக்கோ என்று சொல்லி சமாதானம் செய்தாள். இதனால் அவன் சமாதானம் அடைந்தானோ இல்லையோ, ரிதன்யாவின் மேல் இருந்த பயம் கொஞ்சம் போனது. மெதுவாக அவளிடம் பேசத் தொடங்கினான். வேண்டாம் கார்த்திக், அவ யார் கூடவும் பேச மாட்டா என்று எல்லோரும் எச்சரிக்க அதையும் மீறி மெதுவாக அவளிடம் சென்று பேசுவான். அவளும் அவனிடம் பாசமாக பேச அவனுக்கு உற்சாகம் தொற்றிக்கொள்ளும். அக்கா என்று அவன் அழைக்க அவனை கண்டித்தாள் ரிதன்யா. டேய், உன்னை விட 1 வருஷம்தான் பெரியவ. சும்மா அக்கா பொக்கானெல்லாம் கூப்பிடாத, ரிதன்யானை கூப்பிடு, இல்லை ரிதின்னு கூப்பிடு என்று விட்டாள். சரி என்று தலையை ஆட்டி அவனை பார்த்தபோது அவளுக்கு ஏனோ மிகவும் பிடித்திருந்தது. அவனை கண்டு புன்னகைத்தாள். அவன் இதழோடு கண்களும் சேர்ந்து விரிய, நீ சிரிப்பியா? நீ சிரிச்சா எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? இங்கே எல்லாரும் நீ யார் கூடவும் பேச மாட்ட, யார்கிட்டையும் சிரிக்க மாட்ட அப்படின்னு சொன்னாங்க. ஏன் நீ அப்படி இருக்க என்று கேட்டான். ஆமாம், நான் அப்படிதான். ஆனால் ஏனோ உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்றாள். அதில் மிகவும் மகிழ்ந்து போனான் கார்த்திக். அவனை பார்க்கையில் வளர்ந்த சிறு பிள்ளையைப் போலவே அவளுக்கு தோன்றும். சிறு வயதிலிருந்தே மெச்சூர்டாக இருந்த அவளும் வளர்ந்தும் அப்பாவித்தனத்தோடு இருந்த கார்த்திக்கும் ஏனோ நெருங்கி போனார்கள். இருவரும் நிறைய பேசினார்கள். மெல்ல அவளோடு பேசி அவள் மனதை மாற்றி அனைவரிடமும் பேச வைத்தான் கார்த்திக். அதன் பிறகுதான் ரிதன்யா எல்லோரிடமும் பேசி பழக ஆரம்பித்தாள்.
அதன் பிறகு அவள் உலகம் அழகாக ஆனது. எல்லோரிடமும் பழகி சந்தோஷமாக இருக்க ஆரம்பித்தாள். நண்பர்கள் என்றால் சந்தோஷம் கிடைக்கும் என்பதை உணர்ந்து நட்பு வட்டங்களை பெருக்கிக் கொண்டாள். சில வருடங்கள் கழித்து விஸ்வா வந்து கார்த்திக்கை அழைத்துச் சென்ற பின்னும் அவன் ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து எல்லோரையும் பார்த்துவிட்டு செல்வான். அதனால் இவர்கள் அனைவரோடும் அவன் தொடர்பு விட்டு போகாமல் அப்படியே இருந்தது. பிறகு கல்லூரி காலங்களில் தான் கார்த்திக்கிடம் இருந்த விஸ்வாவை பற்றி அனைத்தும் அறிந்து கொண்டாள் ரிதன்யா. விஸ்வாவின் குணம் கண்டு ஆச்சரியப்பட்டாள். இப்படியும் ஒருவன் இருப்பானா என்று யோசித்தாள். இப்பொழுது கோபியின் குணமும் அவனை ஒத்து இருக்க அதை பற்றி கார்த்திக்கிடம் சொல்லவே அவனை அழைத்தாள். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கழித்து கார்த்திக் அவளை அழைத்தான். அவனிடம் அஸ்வினை பற்றியும் கோபியை பற்றியும் அனைத்தையும் கூறினாள். கார்த்திக்கின் புறம் அமைதி நிலவியது. என்னடா எதுவும் பேச மாட்டேன்ற? நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லு. அஸ்வின் உன்னோட ஃப்ரெண்டா? அப்படியெல்லாம் இது வரைக்கும் எதுவும் யோசிக்கலடா. ஆனால் அவனோட கேரக்டர் எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்காக கேர் பண்ணுறது பிடிச்சிருக்கு. அதனால் இனிமேல் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். சரி, அவன் கூட ஃப்ரெண்டானா அவன் மாமாவை என்னன்னு கூப்பிடுவ? எதுக்குடா சம்பந்தம் இல்லாமல் இப்போ இந்த கேள்வியை கேட்குற? நான் என்னோட விஸ்வா அண்ணனை பற்றி சொன்னப்போ, டேய் உன்னை பார்த்தா பொறாமையாக இருக்குடா, இப்படி ஒரு அண்ணன் எனக்கு இல்லையே அப்படின்னு நீ சொன்ன ஞாபகம் இருக்கு. ஆமாம், அதுக்கு என்ன இப்போ அஸ்வின் கிட்ட இது மாதிரி ஒரு மாமா எனக்கு இல்லையே அப்படின்னு பொறாமையாக இருக்குன்னு சொல்லுவியா? டேய் என்னடா பேசுகிற? உறக்க சிரித்தான் கார்த்திக். பார்த்து ரிதி, உனக்கு அந்த ஊர் வேற பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்ட, அவனோட மாமாவையும் பிடிச்சிட போகுது என்று சொல்லி மறுபடியும் சிரித்தான். உன்ன என்று அடிக்குரலில் அழுத்தமாக மிரட்டியவள், நீ நேரில் என்கிட்ட மாட்டுவ இல்லை? அப்போ உனக்கு இருக்குடா, சஞ்சுக்காக கூட உன்னை பாவம் பார்க்க மாட்டேன், அடி பின்னி எடுக்கிறேனா இல்லையான்னு பாரு என்று விட்டு சட்டென்று அழைப்பை துண்டித்து விட்டாள். இவன் ஒருத்தன் என்று தனக்குள் புலம்பியவளின் காதில் அவன் கோரிய வார்த்தைகளே ரீங்காரமிட்டு கொண்டிருந்தன. கடவுளே என்று தன் தலையில் கை வைத்து கொண்டவள், ஆனாலும் அந்த ஆள் ஏதோ என்னை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி தான் தோணுது. ஒருவேளை அந்த ஆள் அடித்ததால எனக்கு கில்ட்டியாக ஃபீல் ஆகுதோ என்று தனக்குள் பேசிக்கொண்டாள். பின் ஒரு முடிவோடு அஸ்வினை அழைத்தாள். கோபியின் வீட்டில் அப்பொழுதுதான் கோபியும் அஸ்வினும் சாப்பிட அமர்ந்தார்கள். இருவரும் சாப்பிட்டு கொண்டிருக்க ரிதன்யா அவனை அழைத்தாள். சொல்லு ரிதி என்று அழைப்பை ஏற்றவன் கூறினான். உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் அச்சோ. என்ன விஷயம் ரிதி? உங்கள் மாமா எப்போ காலையில் சவாரிக்கு கிளம்பி போவார்? 7:30 மணிக்கெல்லாம் கிளம்பிடுவார். அப்படியா? அப்போது ஒரு 7 மணிக்கு நான் உங்கள் வீட்டுக்கு வரேன். உங்கள் வீட்டு லொக்கேஷன் அனுப்பிவிடு. எதுக்கு ரிதி? ஒன்றும் இல்லை, உங்கள் மாமா கிட்ட ஒரு சாரி கேட்டுட்டு போகலாம்னு நினச்சேன். அப்படியா? சரி, நான் அனுப்புகிறேன் என்று சொல்லிவிட்டு உடனே லொக்கேஷனை அவளுக்கு அனுப்பி வைத்தான். என்னடா, யார் ஃபோனில் என்றான் கோபி. ரிதன்யா மாமா நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வராலாம். எதுக்கு என்றான் கோபி அவசரமாக. அவனை விசித்திரமாக பார்த்த அஸ்வின், ஏன் மாமா அதுக்கு போய் இப்படி பதறீங்க? ஒன்றும் இல்லையே. அதுவும் பதட்டமாகவே ஒலித்தது. அவள் உங்ககிட்ட சாரி கேட்கணும்னு சொன்னா, அதுக்காகத்தான் வரா. அதெல்லாம் தேவையில்லை, நான் அவளை மன்னிச்சிட்டேன்னு நீயே சொல்லிடு, வீட்டுக்கெல்லாம் வர வேண்டாம் என்றான் கோபி இன்னும் பதட்டத்தோடு. ரிதன்யாவிற்கு லொக்கேஷன் அனுப்பி வைத்த அஸ்வின் அடுத்து கோபி கேள்வி கேட்கவும் அதற்கு பதில் சொல்ல முனைந்தவனின் கை தெரியாமல் வாட்ஸ்அப் காலை ஆன் செய்துவிட கோபி பேசியதையெல்லாம் சுவாரஸ்யமாக கேட்டுக்கொண்டிருந்தாள் ரிதன்யா. நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.